இங்க புதுசா ஒரு கைதிய ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி இருந்த எல்லா கைதிகளும் சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருக்காங்க. அங்க ஹைட்டா இருக்கிற ஒரு ரவுடி இவனை பார்த்து வில்லத்தனமா சிரிக்க இவனும் அவனை பார்த்து பயந்துடுறான். அப்ப அந்த போலீஸ் அமைதியாருங்கன்னு கத்த உடனே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. இவர் அவனை ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இவன் அந்த ரூமை பார்த்து பயந்து போக அப்ப சாப்பிடறதுக்கான பெல் அடிக்குது. உடனே எல்லா கதவும் ஓபன் ஆகி கைதிகள் எல்லாம் வெளியில வர்றாங்க. இவனும் நைஸா வெளியில வந்து பார்த்தா அப்போ ஒரு கேங் இவனை பிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓட அப்பவும் எல்லாரும் இவனை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அப்புறம் இவன் சாப்பிடலாம்னு போனா இவனோட சாப்பாட கூட எல்லாரும் புடுங்கிக்கிறாங்க. இவன் ஃபீல் பண்ணி நிக்க அப்ப ஹைட்டான ரவுடி இவனை அடிச்சு தள்ளிடுறான். இவன் அடி வாங்கி சோத்துல இடிச்சு நிக்க அப்ப திரும்பவும் ரவுடி அவனை அடிக்க வர்றான். அங்க ஒரு பூச்சி இவன் கையில விழ ரவுடி அதை பார்த்து பயந்து அங்கேயே மங்கிடுறான். ரவுடி கீழே விழுந்ததை பார்த்த எல்லா கைதிகளும் இவன் தான் அவனை அடிச்சதா நினைச்சிட்டு இவனை பார்த்து பயப்படுறாங்க. இவன் இதை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கெத்தா நடந்து வர்றான். இவன் அடிச்ச எல்லாரையும் இப்ப இவன் பயமுறுத்தி ஓட விடுறான். ரவுடியையும் இவன் பயமுறுத்த பார்க்க அப்ப அவன் இவன் கிட்ட பூச்சி இருக்கான்னு செக் பண்றான். பூச்சி இல்லன்னு தெரிஞ்சதும் இவனை அடிக்கலாம்னு வர அப்ப அவன் தலைமையில இருந்து பூச்சி எட்டி பாக்குது. ரவுடி அதை பார்த்ததும் உடனே மயங்கி விழுந்துடுறான். இவன் ரவுடி கழுத்துல சங்கிலியை மாட்டிட்டு அவனை இழுத்துக்கிட்டு ஜெயில் ஃபுல்லா சுத்துறான். இவனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள ரவுடியை விட்டு அடிக்க வச்சிடறான். இப்படியே அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே ரவுடியை மிரட்டி பண்ண வச்சிடறான். அப்புறம் அவனை யூஸ் பண்ணி ஜெயில விட்டு தப்பிக்க பார்க்க அப்போ ஒரு கல் இவனை வானத்து வரைக்கும் தூக்கிடுது. இவன் அதுல நின்னுட்டு நான் தான் உங்களுக்கு ராஜான்னு கத்துறான். அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்க இவனும் முழிச்சு பாக்குறான். பார்த்தா இது எல்லாம் இவன் கனவுதான். அப்பதான் அந்த பூச்சி இவன் கையிலே வந்திருக்கு. இவனும் கனவுல நடந்த மாதிரியே நடக்கும்னு ஆசைப்பட்டு அந்த பூச்சியை காட்டி ரவுடியை பயமுறுத்த பாக்குறான். பட் அந்த ரவுடி பூச்சிக்கெல்லாம் பயப்படாத ஆள் போல. அவன் அந்த பூச்சியை கண்டுக்காம இவனை போட்டு அடி அடி நடிச்சிடறான்.